சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது அப்சர கன்னிகளின் சோதனையும் உஷையின் சாதனையும். நைமிசாரண்யவாசிகள் சூத புராணிகரை நமஸ்காரம் செய்து, சுவாமி, சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணபூதமாக உள்ளவர் சிவபெருமானா, சக்தி தேவியா? குண சிறப்புகளால் இவ்விருவரில் சிறந்தவர் யார்? இவ்விஷயம் எங்களுக்கு சந்தேகமாக இருப்பதால் இந்த சந்தேகத்தை விளக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கவே சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார். தவசீலர்களே, உலகத்தில் பெண்கள் சிறப்புடையவர்கள். அவர்களுக்கு குணதோஷங்கள் அதிகம். அவர்களே மாயா ஸ்வரூபிகள். இதில் ஓர் ரகசியம் உண்டு. அது என்னவென்று விளக்குகிறேன். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் 72,000 நாடிகள் இருக்கின்றன. ஆனால் பெண்களுக்கு மட்டும் கர்ப்பம் தரிப்பதற்கு ஏதுவான ஜெகன்யா என்ற விசேஷ நாடி கூடுதலாக உள்ளது. இதனால் அவர்கள் மாயா சக்தியால் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். முற்காலத்தில் சோனிதபுரத்தின் அருகே சிவபெருமான் தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் சூழ வீற்றிருந்தார். அங்கு அப்சரஸ்கள் நடனமாடினர். அப்போது பார்வதி தேவியும் அங்கு இருக்க வேண்டும் என விரும்பிய தேவர்களின் எண்ணப்படி அவளை அழைத்து வர நந்தி தேவரை சிவபெருமான் கைலாசத்திற்கு அனுப்பினார். நந்தி தேவர் கைலாசம் சென்றபோது பார்வதி தேவி தன்னை அலங்கரித்து கொள்ள காலதாமதமானது. இதற்கிடையில் சபையில் இருந்த அப்சரஸ்கள் தங்களில் யார் சிறந்தவர் என்பதை சோதிக்க விரும்பினர். பானாசுரனின் மந்திரியான கும்பாண்டனின் மகள் சித்திரலேக்கை பார்வதியின் வடிவத்தை எடுத்தாள். தேவகன்னியான ஊர்வசி நந்தியின் வடிவத்தையும், பிற அப்சரஸ்கள் காளி, சண்டிகா, சாவித்ரி, மேனகை போன்ற தோழியரின் வடிவங்களையும் எடுத்துக்கொண்டனர். போலி வடிவங்களுடன் அவர்கள் சபைக்கு வந்து நின்றனர். சிவபெருமான் அவர்களின் கபட நாடகத்தை அறிந்திருந்தாலும் ஒரு லீலையாக அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை வரவேற்று மகிழ்ந்தார். அதே நேரத்தில் உண்மையான பார்வதி தேவி தன் கணங்களுடன் ஆகாய மார்க்கமாக அங்கு வந்து சேர்ந்தாள். சபையில் தன்னை போலவே மற்றொரு பார்வதியும் அவளது பரிவாரங்களும் இருப்பதைக் கண்டு வியந்து போனாள். அங்கிருந்த நந்திதேவர் உட்பட யாருக்கும் உண்மை எது பொய் எது என்று பிரித்தறிய முடியவில்லை. பார்வதியின் வருகையை கண்டு பயந்து நடுங்கிய சித்திரலேக்கையும் மற்ற அப்சரசுகளும் தங்கள் போலி உருவங்களை விடுத்து மன்னிப்பு கேட்டனர். சிவபெருமான் சிரித்துக்கொண்டே அது ஒரு விளையாட்டு என்று கூறி அவர்களை மன்னித்து சமாதானப்படுத்தினார். பானாசுரனின் மகளான உஷை சிவனும் பார்வதியும் இணைந்து மகிழ்ந்திருப்பதை நோக்கி தனக்கும் அத்தகைய கணவன் கிடைக்க வேண்டும் என்று பார்வதியிடம் வேண்டினாள். பார்வதி தேவி அவளுக்கு வரமளித்து, வைகாசி மாத வளர்பிறை துவாதசி திதியில் உனது கனவில் வந்து உன்னோடு கூடி மகிழ்பவனே உனது கணவனாவான் என்று கூறினாள். இதற்கிடையில் பானாசுரன் சிவபெருமானிடம் சென்று தன் 1000 தோள்களின் வலிமையை எண்ணி கர்வத்துடன் போருக்கு ஆள் கேட்டான். சிவனும் அவனது கர்வத்தை அடக்க அவனது தோள்களும் தேர்கொடியும் விரைவில் ஒரு போரில் துண்டிக்கப்படும் என்று சாபமிட்டார். பார்வதி தேவியிடம் வரம் பெற்றது போலவே வைகாசி மாதம் துவாதசி அன்று உஷையின் கனவில் கிருஷ்ணனின் பேரனான அனிருத்தன் தோன்றி அவளோடு கூடி மறைந்தான். விழித்தெழுந்த உஷை அவன் மறைந்ததைக் கண்டு வருந்தினாள். சித்திரலேக்கையின் தோழி அவளது துயரை துடைக்க உலகில் உள்ள அனைத்து அரசு குமாரர்களின் படங்களையும் வரைந்து காட்டினாள். அனிருத்தனின் படத்தை கண்டதும் உஷை வெட்கப்பட்டு அவன்தான் தன் கனவு நாயகன் என்று காட்டினாள். அனிருத்தன் துவாரகையில் இருப்பதை அறிந்த சித்திரலேக்கை தன் மாயா சக்தியால் துவாரகைக்கு வான்வழியே பறந்து சென்றாள். அங்குள்ள காவலாளிகளை மயங்க செய்து உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை அவனது கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்து சோனிதபுரத்தில் உள்ள உஷையின் அந்த புறத்தில் சேர்த்தாள். உஷையும் அனிருத்தனும் அங்கே இன்புற்று மகிழ்ந்திருந்தனர். உஷையின் அந்த புற காவல் வீரர்கள் அனிருத்தன் அங்கிருப்பதை அறிந்து பானாசுரனிடம் ஓடி சென்று விபரத்தை கூறினர். உஷையின் செய்கையாலும் அவளுடைய ஒழுக்க குறைவாலும் பானாசுரன் எல்லையற்ற ஆத்திரமும் குரோதமும் கொண்டான். பானாசுரன் தன் வீரர்களை அனுப்பி அனிருத்தனை சிறைப்பிடிக்க உத்தரவிட்டான். அனிருத்தன் தன் எதிரே வந்த அசுர வீரர்களை தன் கதாயுதத்தால் தாக்கி போரிட்டான். ஆனால் இறுதியில் அசுரர்கள் நாகபாச அஸ்திரத்தை கொண்டு அனிருத்தனை கட்டி சிறையில் வைத்தனர். நாகபாசத்தால் கட்டுப்பட்டு
சிறையில் துயருற்ற அனிருத்தன் உஷையின் அறிவுரைப்படி பார்வதி தேவியை முழு மனதுடன் தியானித்து துதித்தான். அவனது பக்திக்கு இறங்கிய பார்வதி தேவி ஆனி மாதம் கிருஷ்ண சதுர்த்தி அன்று கருமை நிற பறவை வடிவில் தோன்றி தன் கூர்மையான மூக்கினால் அனிருத்தனை கட்டியிருந்த நாகபாச அஸ்திரத்தை உடைத்தெறிந்து அவனுடைய துயரத்தை தீர்த்தாள். அனிருத்தன் சிறைப்பட்டதை நாரத முனிவர் மூலமாக அறிந்த கிருஷ்ணமூர்த்தி பலராமன், பிரத்யும்னன் ஆகியோருடனும் எண்ணற்ற யாதவ சேனைகளுடனும் சோனிதபுரத்தின் மீது படையெடுத்தார். சோனிதபுர எல்லையில் பானாசுரனின் சேனைகளும் அவனுக்கு ஆதரவாக சிவபெருமானின் பூதகணங்களும் கிருஷ்ணனின் படையை எதிர்த்து உக்கிரமாக போரிட்டனர். போர்க்களத்தில் அசுரர்களின் தலைவனான பானாசுரனின் தோள்கள் ஒவ்வொன்றாக கிருஷ்ணனின் சக்கராயுதத்தால் அறுத்து வீழ்த்தப்பட்டன. பானாசுரன் தன் இறுதி கட்டத்தை எட்டிய போது சிவபெருமான் குறுக்கிட்டு கிருஷ்ணனிடம், இவன் என் பக்தன், இவனை கொல்லாமல் விட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டார். தன் கர்வமும் தோள்களும் அழிந்ததை உணர்ந்த பானாசுரன் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து பணிந்து தனது பிழைகளுக்காக மன்னிப்பு கோரினான். பின்பு அவன் சிவபெருமானிடம் சில வரங்களை கேட்டு பெற்றான். அவை தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் நீங்க வேண்டும், அழிவில்லாத சிவகணங்களின் தலைமை பதவி கிடைக்க வேண்டும், சோனிதபுரத்திற்கு அனிருத்தன் அரசனாக வேண்டும், தனக்கு மறுபிறவி இல்லாத முக்தியும் எப்போதும் விஷ்ணு மற்றும் சிவபக்தியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சிவபெருமான் அவ்வாறே வரம் தந்தார். அதன் பின் அனிருத்தனுக்கும் உஷைக்கும் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. அவர்கள் கிருஷ்ணனுடன் துவாரகாபுரிக்கு திரும்பி சென்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பின் அவனது புத்திரனான விஸ்வஜித் சோனிதபுரத்தின் புதிய மன்னனாக பொறுப்பேற்றான். இந்த கதையை சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு கூறி, சிவனும் சக்தியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவர்கள், நெருப்பும் அதன் வெப்பமும் போல பிரிக்க முடியாத அபேதமானவர்கள், சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.